யார் பாக்கியவான்? அப்புறம் யார் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார்? யார் பாவத்தை ஆண்டவர் மூடுறார்? அதை சொல்லுங்க. யாருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது? யாருடைய பாவத்தை ஆண்டவர் மூடி போகிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யார் பாவத்தை மன்னிக்கிறார்? யாருடைய பாவத்தை ஆண்டவர் மூடி போடுறார்? நீதிமான்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். நீதிமான் பாவம் செய்ய மாட்டான். யாருடைய பாவம் மூடப்படுது? ஆண்டவர் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறார். யாருடைய பாவம் மூடப்படுதோ ஒரு பக்கம் மன்னிக்கிறாரு, அடுத்த ஸ்டெப்பு அவர் மூடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் பாக்கியவனாக மாறுறான். நீங்களும் நானும் பாக்கியவனாக இருக்கிறோமா? முதல்ல ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். யாருடைய பாவத்தை ஆண்டவர் மூடுறாருன்னா திரும்ப செய்யாமல் இருக்கான் பாருங்களேன், திரும்ப அந்த பாவத்தை தொடராமல் இருக்காங்க பாருங்களேன், அவங்க பாவத்தை ஆண்டவர் மூடி போட்டுறார். திரும்ப திரும்ப செஞ்சோன்னா அந்த பாவம் மூடப்படவே படாது. நம்ம பாக்கியவானாக மாறவே முடியாது. பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, கல்யாணம் முடிச்சு வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட கூட பேசிக்கிட்டு அப்படி இப்படி இருப்போம். பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் அந்த பிள்ளையை நம்ம திருமணம் முடித்து நம்ம அனுப்பிட்ட பிறகு கொஞ்சம் என்ன பண்ணுறோம், அவள் அங்கே தானே இருக்கா, நம்ம சாப்பிடுவோம், நம்ம அங்கே போவோம் இங்கே போவோம். அதே ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாக்கா அவங்க நினைப்பில் அவங்க கூட இருந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணுவோம். அது இல்லாமல் போச்சுன்னா அந்த நினைவுகள் என்ன ஆகுது, கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அதே போல் தான் அந்த பாவம் நமக்குள்ளே இல்லைன்னா அதை நம்ம செய்யாமல் போகும்போது ஆண்டவர் அதை மூடி போட்டுறாரு, மறைச்சிடுறார். ஆமேன். அப்போ தான் நம்ம பாக்கியவானாக இருக்க முடியும். ஆமேன். பாவம் மன்னிக்கப்பட்டதுனால பாக்கியவான் கிடையாது. எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ எவனுடைய பாவம் மூடப்படணும். என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் மூடி இருக்கிறாரா? இல்லை இன்றைக்கி மன்னிப்பு கேட்டுட்டு சர்ச்சை முடிச்சுட்டு போய் திரும்பவும் எல்லாத்தையும் எடுத்து நோண்டி பழையபடி நம்ம இருப்போம், அதே மாதிரி பேசுவோம், அதே மாதிரி சிந்திப்போம், அதே மாதிரியே பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நிச்சயமாக நம்ம பாக்கியவானா கிடையாது. ஆமேன். பாவம் மன்னிக்கப்படணும், மூடப்படணும். அப்போ தான் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, எங்களை நீர் மன்னித்திருக்கிறீர் தகப்பனே, எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீர் மன்னித்திருக்கிறீர் ராஜா. தேவனுக்கு முன்பாக நம்ம எதையுமே மறைக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக எதையுமே நம்ம மறைக்கவே முடியாது. நம்ம பேசுனதை மறைக்க முடியாது, நம்ம எண்ணங்களுக்குள்ளே ஓடினதை மறைக்க முடியாது, எதையுமே அவருக்கு மறைக்கவே முடியாது. ஆனாலும் கிருபையாய் கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிறான். கிருபையாய் உங்களையும் என்னையும் தேவன் காத்து நடத்துகிறான். கரங்களை உயர்த்தி இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த நேசரே, உம்மை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த கால வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் குற்றங்களையும் மீறுதல்களையும் தேவன் மன்னிப்பீராக. இந்த 2வது மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். சொல்லுங்க, இந்த 2வது மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் அப்பா எங்களை புது கிருபையினால நிரப்புவீராக. இந்த கால வேளையில புது கிருபையினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி நன்றி நன்றி. கிருபையின் மேல கிருபையை தருகிற கர்த்தர், கிருபையின் மேல கிருபையை தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் கிருபையின் மேல கிருபையை தருகிற தேவன். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு உங்க கிருபை வேணும் ஏசப்பா. எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? இந்த உலகத்துல நம்ம சாட்சியாய் வாழ, இந்த உலகத்துல அவருடைய பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ ஏசப்பா எங்களுக்கு உங்க கிருபையை நீர் தருவீராக. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. இந்த காலை வேளையில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆவியானவர் நீ நிரப்புவீராகப்பா, நீ நிரப்புவீராக. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வல்லமையினால் நிரப்புகிறவரே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா.
அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம் இருதயத்தை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். என் பாத்திரம் வெறுமையாய் இருக்காது, என் இருதயமாகிய பாத்திரம் வெறுமையாய் இருக்காது. அவர் வல்லமையினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவர் பிரசன்னத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறீங்க? ஏசப்பா, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் உங்க வல்லமையினாலே என்னை நிரப்புகிறீர் அப்பா, உங்க பிரசன்னத்தினாலே என்னை நிரப்புகிறீர் தகப்பனே, உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எல்லா காலத்திலும் எல்லா காலத்திலும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் காலத்தை வச்சிருக்கிறார். எல்லா காலத்திலும் நிற்க ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு, உட்கார ஒரு காலம் உண்டு, எலும்பி நிற்க ஒரு காலம் உண்டு, கற்களை எடுக்க ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்து விட எல்லாத்துக்கும் ஆண்டவர் காலத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புகிறீங்க? எல்லா காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும், தாவீது சொன்னது போல எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எக்காலத்திலும் நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. எக்காலத்திலும், எந்த சமயத்திலும், எந்த நேரத்திலும் அப்பா நான் உம்மை துதிக்க கிருபை தேவன் தருவீராக. உம்மை துதிக்கிற கிருபையை தேவன் தருவீராக. இந்த 2வது மாதத்தில் இந்த ஆராதனை வேலையில துக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. பல பிரச்சனையோடு உங்க இருதயத்தில் நீங்க சுமந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு, நீர் பார்த்து கொள்வீரப்பா, நீர் பார்த்து கொள்வீரப்பா, நீர் நடத்துவீரப்பா, நீர் எல்லாவற்றையும் சரி செய்வீர் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. காலையும் மாலையும் எவ்வேளையும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில கேட்க போகிறீங்க? எப்போதும் உம்மை துதிக்கிற துதியை நாவுல கொடுங்கப்பா. என் நாவு எப்போதும் உம்மை துதிக்கட்டும் தகப்பனே, முறுமுறுக்க கூடாதப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்க நடத்துதலை நாங்க அறிந்து கொள்ளணும், உங்க நடத்துதலை நாங்க புரிந்து கொள்ளணும் ராஜா. ஆவியானவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. உண்மையா சொல்வோமா? என் இருதயம் உம்மை பாடட்டும் தகப்பனே, என் இருதயம் உம்மை பாடட்டும் அப்பா. அதற்காக தான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். வேறு ஒரு பார்வை அல்ல, வேறு ஒரு எண்ணங்கள் அல்ல, வேறு ஒரு சிந்தனை அல்ல, உங்களை பார்க்க தான்ப்பா வந்திருக்கிறோம். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். ஆமென். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார்.
யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் ஆமென். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிடும் தொனி கேட்குதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. நம்ம பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை நினைக்கும் போது நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. இத்தனை ஆண்டுகளாய் கர்த்தர் கிருபையாய் காத்து நடத்தி கொண்டு வருகிறார். நம்மை பராமரித்து கொண்டு வருகிறார். தேவன் எனக்கு நன்மை செய்யலன்னு ஒருவரும் சொல்லவே முடியாது. கர்த்தர் என்னை கைவிட்டார்னு ஒருவரும் சொல்லவே முடியாது. அவருடைய தன்மையிலிருந்து அவர் மாறுவதே இல்லை. கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். ஆமென். கணக்கில்லா நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். கணக்கில்லா நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தே கருத்துடன் பாடி நன்றி சொல்லுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தே கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். Hallelujah. Amen. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தே கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தே கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா.
நன்றி தகப்பனே. யாரை நம்பி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை நம்பி நீங்களும் நானும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? என் கணவர் இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வருமானம் இருக்கு. இல்லை, கர்த்தரையே நம்பி நம்ம வாழ்வோம். கர்த்தரையே நம்பி நம்ம வாழ்வோம். அவர் தான் நம்மை நடத்துவார். அவர் தான் நம்மை வாழ வைப்பார். கவலைப்படாதீங்க. யாரையும் நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். உறவுகளை நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். சில காரியம் நடக்கும்னு சொல்லி நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஏசப்பா நான் அதெல்லாம் நம்பலை, உங்களை நம்புறேன் ஏசப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? உங்களை நம்புறேன் ஏசப்பா, உங்களை நம்புறேன் ஏசப்பா. கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். அவர்தான் நம்மை தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு என் பிள்ளைங்க கவனிப்பாங்களா, நாளைக்கு என் பிள்ளைங்க என்னை விசாரிப்பாங்களான்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துவோமாக. தேவனுக்கு நீங்களும் நானும் தெரியப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவரே நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரே நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரே நம்மை தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்காக இறங்கி வழக்காடுகிற கர்த்தர், நமக்காக இறங்கி செயல்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை முன்னின்று முடிக்கிற கர்த்தர். உங்கள் பிரச்சனைகளை முன்னின்று முடிக்கிற கர்த்தர். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போமாக. கர்த்தரையே நம்பி ஜீவிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல போறீங்க? உங்க கரத்தை பிடிச்சு நடக்கதான்ப்பா எனக்கு ஆசை. உங்க கரத்தை பிடிச்சு நடக்கதா எனக்கு ஆசை தகப்பனே. உங்க பிள்ளையா வாழதான் ஆசைப்படுகிறப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இந்த 2வது மாதத்தில் அவர் விரும்புகிற வண்ணமாக, அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக மாற நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. இந்த ஆராதனை வேளையிலும் ஹல்லேலூயா ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற அத்தனை பேருக்கு அவர் உதவி செய்கிறார். இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? ஏசப்பா இந்த காலை வேளையில என்னை பலப்படுத்துங்க. இந்த காலை வேளையில என் கால்களை பலப்படுத்துவீராக. என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிரப்புங்க. கர்த்தரையே நம்பி ஜீவிக்க. கர்த்தரையே நம்பி ஜீவிக்க. கர்த்தரையே நம்பி ஜீவிக்க. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். கர்த்தரையே பின் செல்ல, தேவனையே பின்பற்றி நடக்க, கர்த்தரையே பின்பற்றி நடக்க, யாரையும் சார்ந்து அல்ல, யாரை
யாரையும் பார்த்து அல்ல, மனுஷரை பார்த்து அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்த்து, கர்த்தரையே நோக்கி பார்த்து அவர் எனக்கு என்ன சொல்லி தருகிறாரோ, அவர் எனக்கு என்ன வாழ்ந்து காட்டினாரோ, அவர் எனக்கு என்ன கற்று தருகிறாரோ அதன்படி நடக்க, அதன்படி நடக்க. ஏசப்பா, நீர் எனக்கு என்ன சொல்லி தருகிறீரோ, நீர் எனக்கு என்ன கற்று தருகிறீரோ அதன் வழியில் நடக்க, உம்மையே நம்பி வாழ அவர் எனக்கு போதித்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் போதித்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்தை கேட்க, ஒவ்வொரு நாளும் அவர் போதிக்கிறதை கேட்கிற காதுகளை தேவன் நமக்கு தரும்படியாக ஜெபிப்போமாக. ஆராதனை வேளையிலே கேட்போமாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எப்படி நடக்கணும்பா, இந்த நேரத்தில் நான் எப்படி பேசணும்பா, தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு போதிப்பீராக. எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? கர்த்தர் எங்களை போதித்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய போதிக்கிற போதகத்தை கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு கேட்குறோமா, இன்னைக்கு என்ன நடத்துங்கப்பா, நான் எப்படி வாழணும்னு என்ன நடத்துங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு எத்தனை பேர் கேட்குறோம்? அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதத்தில் நம்முடைய ஜெபத்தில் அந்த வார்த்தை நம்ம சேர்த்துக்கொள்வோம். அப்பா என்னை நடத்துங்க, அப்பா எனக்கு சொல்லித்தாங்க, இன்றைக்கி நான் எப்படி நடக்கணும்னு, நான் வாழணும்னு எனக்கு சொல்லித்தாங்க, இன்றைக்கி இந்த வேலையை நான் எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க, இன்றைக்கி என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. பலன் உள்ளவர்களுக்காகிலும் பலன் அற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எந்த ஞானவானையும் எந்த அறிவு குறைவாக இருக்கிறவர்கள் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவளுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லையே, திறமை இல்லையே, இவ ஒரு பயந்தாங்குழி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எவரையும் விடுகிறவரே கிடையாது. எல்லாரையும் ஆச்சரிய விதமாய் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் செழிப்பான பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமே, நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அவர் சிறைப்பட்ட வாழ்வை எல்லாம் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். சிறைப்பட்ட வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சாத்தான் சில நேரத்தில் சத்ருவானவன் நம்ம சிறையாக்கி வைப்பான். உனக்கு இது முடியாது, உனக்கு இது தெரியாது, உன்னால் இது நடக்காது, இந்த பிரச்சனை மாறாதுன்னு சொல்லி ஒரு சிறைக்குள்ளாக வைப்பான், சிறைக்குள்ளாக நம்மளை வைப்பான். ஆனாலும் கர்த்தர் எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது முன்னேறாது, இந்த பிரச்சனை மாறாதுன்னு நீங்க நினைக்கிற காரியம் பிசாசு அப்படியே சொல்லி சொல்லி உங்களை அடைச்சி வைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சிறைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறும், சிறைப்பட்டவன் தீவிரமாய் விடுதலையாவான். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், அவஜனம் பெருகும், வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினை மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாத போற்றிய பாதம் பணிவோம். ஆராத காயங்கள் ஆறும், ஆற்றிய தேற்றும் நல்நாத போற்றிய பாதம் பணிவோம். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும்.
அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும். சொல்லுங்க, சிறைப்பட்ட வாழ்க்கை மறையும். உங்க குடும்பத்தார் சிறைப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களா? உங்க வீட்டில் உள்ளவர்கள் சிறைப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களா? ஒரு பிரச்சனைக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்காங்களாம், ஒரு போராட்டத்துக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்காங்களாம், இல்ல நீங்க ஒரு போராட்டத்துக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறீர்களாம். இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் எல்லா சிறையிருப்பையும் மாற்றுகிறார். அல்லேலூயா. சிறைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மாறும். அல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ருவின் கரத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் உடைத்து போட்டு, சத்ருவானவன் அடைத்து வைத்த எல்லா சிறை கதவுகளை கர்த்தர் இன்றைக்கு காலவரையில உடைத்து போடுகிறான். உங்க குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற, அடைத்து வைத்திருக்கிற எல்லா கதவுகளையும் இந்த காலவரையில கர்த்தர் உடைத்து போடுகிறான். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கட்டுகளா இருந்தாலும், எந்த அடைப்புக்குள்ள இருந்தாலும், எந்த பிரச்சனையில அடைப்பட்டு கிடந்தாலும், இந்த காலவரையில கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை. ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை ஆராதித்து அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை உயர்த்தி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகபா லதரபா லதரிபா. ஆமென். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. சிறையிருப்புல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆமென். சத்ருவானவரை அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை, கர்த்தருடைய வல்லமை இப்போது கடந்து செல்லட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்துல விடுதலை, இந்த 2வது மாதத்துல விடுதலை. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வீட்டிலும் உங்களுடைய வீட்டிலும் தங்கி இப்போதே வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென், 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 ஆமென். பிசாசுக்கு இனி இடம் இல்லை, பிசாசுக்கு இனி இடம் இல்லை. நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற பிசாசுக்கு இடம் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வல்லமையை பெற்றுக்கொள் மகளே. தேவ வல்லமையோடு கடந்து செல், தேவ வல்லமையோடு கடந்து செல் மகனே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. வெண்கல கதவுகளை எல்லாம் அவர் உடைப்பாரு. வெண்கல கதவுகளை உடைப்பாரு. எத்தனை பலமா அடைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா அடைக்கப்பட்டிருந்தாலும், எந்த பலமா இருந்தாலும், அவருடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. அவர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாய் இருக்கும், அது பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. சில கதவு உங்களால் என்னாலேயே உடைக்கவே முடியாது, திறக்கவே முடியாது. அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஐயோ, இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு போல நினைக்கலாம். இந்த பிரச்சனைலாம் மாறவே, யார் வந்தாலும் இதை மாற்றவே முடியாது, இப்படிதான் நம்ம இருப்போம் நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வல்லமை இறங்குச்சுன்னா, எப்பேற்பட்ட சிறை கதவுகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஆண்டவர் நொறுக்கி போடுவா, நொறுக்கி போடுவா. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. கர்த்தரையே நம்பி ஜீவிக்க அப்பா இந்த 2வது மாதத்தில் எங்களுக்கு கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அந்த அர்ப்பணிப்போடு, அந்த அர்ப்பணிப்போடு உம்மையே நம்பி ஜீவிக்க. நீர் தந்த வாழ்க்கை, நீர் தந்த ஜீவன், நீர் தந்த குடும்ப உறவுகள், நீர் தந்த வேலை, எல்லாவற்றையும் நீங்க தான் எங்களுக்கு தந்தீங்க. எல்லாவற்றையும் நீங்க தான் ஆளுகை செய்து நடத்தணும்ப்பா. எங்க எண்ணங்களை நீங்க தான் ஆளுகை செய்து நடத்தணும்ப்பா. உண்மையே நம்பி ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோமாக. அது கிறிஸ்தவனாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இந்த அனுபவம் தான் என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கும். வேதம் சொல்லுது அப்போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை சொல்லுது. அப்போது ஆண்டவர் நம்ம எப்போ கற்றுக் கொடுப்பார் தெரியுமா?
தேவன் நம்ம எப்போது நம்ம கரம் பிடிப்பார் தெரியுமா? நம்ம அவருக்குள் வாழும்போது தான் அவர் கரம் பிடித்து நம்ம நடத்த செல்வார். தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு அநேக வேலையில் ஆண்டவர் நீங்கள் கரம் பிடிக்காதீங்க, நான் என்னால் நடக்க முடியும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா கையை பிடிச்சி நடந்து போவோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். கொஞ்சம் 13-14 வயசு ஆட்ட பிறகு டீனேஜ் பிறகு லைட்டாக வரும்போது விடுமா, எப்போ பார்த்தா கையை பிடிச்சிக்கிட்டே போகிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? பிடிக்க கொஞ்சம் அசிங்கப்படும். இன்னும் என்னால் நடக்க முடியாதா, என்னால் நடக்க தெரியாதுன்னா குழந்தைய கைப்பிடிச்சிக்கிட்டு போறிய. அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கூச்சப்படுவாங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவரே பிடிச்சி நடந்தோம். இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, எனக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, நான் நடந்துப்பேன். எனக்கு என்ன இருக்கு? விசுவாசம். எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், நான் பண்ணிப்பேன் ஆண்டவர், நான் எல்லாத்தையும். உங்கள் சொந்த முயற்சினால் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு வாய்க்காது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே சொல்லுங்க ஐஸ்வர்யத்தை. அப்ப அவருக்குள் வாழும்போது தான் அவர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். அப்ப கர்த்தருக்குள் வேதம் சொல்ல, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழுங்க. அப்போ அடிக்கடி சொல்லுவேன், இந்த லைஃப் நம்ம இன்னும் அனுபவிக்க தெரியல. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை இன்னும் நம்ம என்ன பண்ண தெரியல, அனுபவிக்க தெரியாதெல்லாம் முட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, நம்ம கர்த்தருக்குள் இருந்து அவர் சொல்லுகிறபடி நான் நடக்க ஆரம்பித்தா என் வாழ்க்கையில சந்தோஷம் நதியை போல புறப்பட்டு வரும். கரம் உயர்த்தி, ஏன்னா அவர் கரம் என் மேல் இருக்கும்படியா. கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இந்த 2வது மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவரையும் என்னை நடத்தி வந்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லுங்க, இதுவரையும் என் நடத்தினீர், இதுவரையும் நீ ஏந்தினீர், இதுவரையும் சுமந்தி, இதுவரையும் தப்ப வைத்திரு. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அப்படியே கரம் உயர்த்தி, ஆண்டவரை இதுவரையே நடத்தினீங்களப்பா, இதுவரையும் நடத்தினீங்களப்பா, இதுவரையும் சுமந்தீங்களப்பா. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்னை எப்படி நடத்தினீங்கப்பா, நீங்கள் என்னை எப்படி நடத்தி சென்றீங்கப்பா. என் இஷ்டத்தில் நடந்த போது எனக்கு வேதனையும் துன்பமும் கண்ணீரும் நெருக்கமும் பாடும் எத்தனை மன உளைச்சல் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் விரும்புகிறபடி நான் நடந்தா என் வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமா இருக்குமே, சந்தோஷமா இருக்குமே. அப்படியே கரவுயர்த்தி சொல்லி ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. இதுவரையில் என்னை நடத்தி வந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரையில் என்னை சுமந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆபத்தில் என்னோட கூட இருந்தாரு, எனக்கு செவி கொடுத்தாரு, என்னை தப்ப வைத்தாரு. எல்லாவற்றுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்வீங்க? இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எத்தனை பொழுதா சொல்வீங்க? எத்தனை பேர் உணர்ந்து பாடுவீங்க? இதுவரையும் நடத்தின தேவனே, இதுவரையும் சுமந்த தேவனே, இதுவரையும் காத்த என் தேவனே, எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம்.
மேன்மைகள், நான் கண்ட உயர்வுகள், என் பட்டம், என் பதவி, என் திறமை, வசதி எதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. கர்த்தருக்குள் நான் வாழும்போதுதான் அது என் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்குது. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் சொன்னவ அந்த சமாதானத்தின் வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போ. சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமத்தியதற்கு சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ சொல்லுங்க. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். என் ஆசை, என் திட்டம் எல்லாம் சின்னது. ஆனா நான் நினைப்பதை விட என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்க யோசனை எல்லாம் சின்னதா இருக்கும், ஆனா அவர் உன்னை குறித்து வருகிற திட்டம் மிகவும் பெருசு. உங்க சித்தத்தின்படி நீங்க உங்க ஆசைப்படி நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சின்னதுதான். ஆனா அப்பாவின் சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கும். உன்னை கத்த மேன்மை உள்ளவனாய் கத்த நிறுத்தி அழக பார்க்கிறவ தேவ சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து என் இஷ்டத்துல வாழாமல் நீ விரும்புகிற வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கத்தரை துதிங்க. என் திட்டம் ஆசைகள் சிறியன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்காலத்தில்
சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதும் தயவு. உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சொல்லுவோம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு, சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் ஆசை திட்டம், என் ஆசை திட்டங்கள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்கா உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்கா உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாண்டும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாண்டும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீதும் தயவு. சொல்லுங்க, என்னுடைய மேன்மை எல்லாம், என்னுடைய உயர்வு எல்லாம் உம்முடையதா இருக்குது ஆண்டவரே. நான் கர்த்தருக்குள் வாழ்ந்தா, அவருக்குள் வாழ்ந்தா, அவரோடு இசைந்திருப்பேனானா, அவர் விரும்புகிறதை நான் செய்த ஆரம்பித்தா, நிச்சயம் அவர் உன்னை உயர்வுக்குள்ளாய் கொண்டு வந்து நிறுத்துவா. அவர் திட்டதுதாங்க. ஆடுகளுக்கு பின்ன ஓடின தாவீதை சிங்காசனத்தில் வைத்து அடங்க பார்த்தவர், உலகத்துக்கு பின்னாடி ஓடின உன்னையும் என்னையும் இந்த கடைசி நாட்களும் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஓடிவா. அவர் அதிசயமான கரங்கள், விவரிக்க முடியாத கரங்கள் நம்மை அற்புதமாய் நடத்தும். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர், ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணையில் ஏற்றி. அப்பா, எனக்கு அப்பா இந்த மேன்மை, எனக்கு அப்பா இந்த உயர்வு.
தகுதி இல்லப்பா. விவரிக்க முடியாத நன்மை செய்தவரே. சொல்லுங்க. விவரிக்க முடியாத அற்புதங்களை செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்தவரே, நான் நம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறேன். சொல்லுங்க. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க. அவருடைய உயர்த்தி நான் 2வது மாதத்தை கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அற்புதங்களை செய்தவரே, விவரிக்க முடியாத நன்மைகளை செய்தவரே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லுங்க. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கிருபை தருகிறார், மேன்மை தருகிறார், உயர்வை தருகிறார், ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. சொல்லுமா. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவேத்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவேத்தி, தகுதியே இல்லையே இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு, தகுதியே இல்லையே இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை தாமதம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உயர்த்துவோம். நீ நல்ல தேவன். என்னை எவ்வளவு உயர்த்த திட்டமிட்டிருக்கிறீர். உங்க உயர்வு என்னை உயர்த்த நீ திட்டமிட்டிருக்கிறீர். ஆண்டவரே, என்னை உயர்த்துவது உங்க நோக்கமா இருக்கும்போது நான் என் இஷ்டத்துல வாழாமல், நான் என் விருப்பத்தின்படி வாழாமல், உம்முடைய சித்தத்திற்கு வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில துவைக்கிறது எல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. சொல்லுங்க. துவக்கத்தை துவைக்கிறீ, முடிக்க வல்லவரா இருக்கிறீர், தரிசனங்கள் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர். 1000 தடைகள் வந்தாலும், 1000 எதிர்ப்புகள் வந்தாலும், 1000 போராட்டங்கள் வந்தாலும், என்னை உயர்த்த நீ திட்டமிட்டா
அப்பா அதை நிச்சயம் செய்து முடிப்பீர், அதை நிச்சயம் நிறைவேற்றுவீர். அந்த நிச்சயத்திற்குள்ள நான் வாழ்கிறேன். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் நன்மையாய் தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல் செல்வரும் சர்வ வல்லவரே, முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் என் வாழ்க்கையில நீங்க வச்ச திட்டம் நிறைவேறும். அது தாமதமானால நிச்சயம் நிறைவேறும். சொல்லுவோம். தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதெல்லாம் துவங்கினாரோ நிச்சயம் அதை முடிப்பார். அது தடை வந்தாலும் தாமதமானாலும் காத்துரு. உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவங்கினாரா அதை முடித்து தீரும் மட்டும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. சில நாட்கள் அது ஏமாற்றத்தை போல காணப்படலாம். பிசாசு சொல்லுவான், நீ நம்பினியே பாரு, உன் ஆண்டவர் இப்படி நிறுத்திட்டாரு, இப்படி நிறுத்திட்டாருன்னு சொல்லி உன்னை பரிதபிக்க வைப்பான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், பிசாசு ஒரு வழி அடைத்தா 7 வழிகளை திறக்கிறவர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நன்மையாய் தருகிறவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.